ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ரெசிபி. அதை இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதிகமாக நான் பாதாம் மில்க் பண்ணல, ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு பாதாம் மில்க் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் பாதாமை சுடு தண்ணியில் 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறிட்டுருக்கு. அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பாலை ஊற்றி காய வச்சிடலாம். இது வந்து 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் நான் ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு திக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பாதாம் பருப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ காயட்டும். அதுங்களையும் நம்ம பாதாமை தோலெல்லாம் உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோல் உரிச்சிக்கலாம். பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுனாலே இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சு வந்துடும் பாருங்கள். ஒரு சிலர் வந்து நைட்லேயே ஊற வச்சு எடுத்துப்பாங்க. இல்லை அவ்வளோ தேவையில்லைன்னா நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாதாமை உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. அந்த ஆடையெல்லாம் நம்ம தனியாக வந்து ஓரமாக எடுத்து வைக்க தேவையில்லை. அந்த பாலோடையே கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தினா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ பால் ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட சிம்லையே கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா பாதாம், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கட்டியெல்லாம் சேராது. நீங்கள் அடி பிடிக்காமல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதும். இந்த பாதாம் பேஸ்ட்டு போட்டதுனால கட்டி சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கட்டி சேராது. இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாதாம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி காய்ச்சி விட்டுக்கலாம். காய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது கொஞ்சம் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சு குங்குமப்பூ சர்க்கரை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஏன்னா பால் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பொங்கி வந்துடும் இல்லையா, அதனால் சிம்லையே வச்சு காய்ச்சிக்கோங்க. போட்டு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காயை தூள் பண்ணி சேர்க்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காயை இதில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதில் கொஞ்சம் தூவிக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடாகட்டும். அப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் ஒரு சிலர் வந்து சில்லுன்னு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட எடுத்து குடிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இது சூடாக குடிக்கிறதுக்கு தான் பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து பாலில் வந்து லைட்டாக சூடு குறைஞ்சிருச்சு. குடிக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ கேஸ்க்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கோங்க. சும்மா இது வந்து ஒரு அழகுக்காக. நம்ம வீட்டில் குடிக்கிறப்ப இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனாலும் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அருமையாக ஈஸியான ஒரு பாதாம் பாலை இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.